நம்ம நாட்டு கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே வத்தி போகலங்க. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? பெத்த அம்மா அப்பாவையே முதியோர் இல்லத்துல சேர்க்க நினைக்கிறவங்க மத்தியில உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதைத்தான் சொன்னேன். இல்லை மேடம், நம்ம நாட்டு இளைஞர்களை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. 2006ஆம் ஆண்டில் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு நம்ம ஊருக்கு பணம் அனுப்புனதுலேயே நம்ம இந்தியர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? 98,000 கோடி. சரி, அதை விடுங்க. இந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியல. அவங்கள கேட்டதுக்கு அவங்கள பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள் காப்பகத்தை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். ஏன் என் பத்திரிகையில் கூட அதை பற்றி எழுதியிருக்கேன். அதான் இவங்களை எங்கே சேர்த்து எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி, நீங்க உங்க அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. ஹலோ, வாங்க டாக்டர். டியூட்டி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மேடம். தேங்க்யூ மேடம், இவங்க எப்படி இங்க? டாக்டர், உங்களுக்கு இந்த அம்மாவை தெரியுமா? நான் டியூட்டி பார்க்குற ஹோம்ல தான் இவங்க பேஷண்டா இருக்காங்க. அங்க இவங்களை காணோன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ஹோமோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானே உங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுறேன். பரவாயில்ல சார், நானே கொண்டு போய் விட்டுடுறேன். அம்மா, எப்படி இருக்கீங்க? எங்க போனீங்க? சார், அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. நானே கொண்டு போய் விட்டுடுறேன். சரிங்க. அம்மா, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க. என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இது என்னோட விசிட்டிங் கார்டு. தேங்க்ஸ். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. வரேங்க. வாங்க வாங்க. சரி டாக்டர், நீங்க இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்க. மேடம், முதல்ல ரேகா மேடத்துக்கு இவங்க கிடைச்ச விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, பண்ணிக்கோங்க. ஹலோ மேடம், நான் டாக்டர் சரஸ்வதி பேசுறேன். காணாம போன உங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. எனது எப்படி இருக்காங்க? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? ஷீ இஸ் ஓகே மேம், நல்லதா இருக்காங்க. அவங்கள வேறொரு முதியோர் காப்பகத்துல பார்த்தேன். இப்போ அவங்க இருந்த காப்பகத்துக்கே நான் கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க அங்க வந்துருங்க மேடம். இதோ நான் உடனே வரேன். ஹலோ பிரசன்னா. மேடம், நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருந்தேன். இப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வரேன். ஐயோ பிரசன்னா, எனக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு. அப்புறம் பேசுறேன் உங்களோட. என்ன சைலண்டா இருக்கீங்க? ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. நான் அப்புறம் பேசுறேன். சாரி. டாக்டர் அம்மா இங்கே வாங்க மேடம், இங்கே தான் இருக்காங்க. அம்மா, அம்மா ஏம்மா இப்படி பண்ண? நீ தாம்மா என்னோட உயிர். என்னை இப்படி தவிக்க விடலாமா? இப்படி உயிரோட வதச்சிட்டேம்மா. என்னமாச்சு? என்னாச்சு? யாராவது திட்டினாங்களா உன்ன? என்ன நடந்துச்சுமா? சொல்லுமா. சாரி மேடம். சாரி டாக்டர்.
நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டு உங்களோட கடமையை முடிச்சுக்கிட்டீங்க. ஆனா எனக்கு எங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், இவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. டாக்டர், என்னோட அம்மாவை இப்படி குழந்தைய பார்க்காம தாயா பார்க்கணும். அது வரைக்கும் நீங்க தான் இவங்களை கவனிச்சுக்கணும். கண்டிப்பா இந்த தவறு இனிமே நடக்காது மேடம். நிச்சயமா இப்படி எதுவும் நடக்காது மேடம். அம்மா நான் வரேம்மா. இந்து சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன். நீ ரெடியாரு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அந்த பையன் ஏதாவது கலாட்டா பண்ணான்னா நீ நேராக போய் பிரின்சிபலை கம்ப்ளைண்ட் பண்ணு. ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். வரட்டுமா? சரி மாமா. இந்த குட்டி என்ன தானே பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தெரியும் என்ன பார்க்க முன்னால இருக்க முடியாது. ஏன்னா தினா இங்க பாரு, இதுக்கு மேல டார்ச்சர் பண்ண நான் பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன மிரட்டல? இப்ப பாரு என் மிரட்டல. நீ என்ன காதலிக்கலனா இது வரைக்கும் என்னையே தண்டிச்சுப்பன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இனிமே நீ என்ன காதலிக்கலனா உன் முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவேன். அப்புறம் யாரும் உன்னை கட்டிக்க மாட்டாங்க, நான் தான் கட்டிக்கணும். பரவாயில்லையா? ஏய், பேஷண்ட்டை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. வேலைக்கு மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே? யா. என்ன பிரச்சனை சார்? இந்த பக்கம் உடம்புக்கு ஏதாவது செக்அப் பண்ணிக்கணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் டீன் மிஸ்டர் திருமூர்த்தியை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஐயோ, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கலை. இருந்தாலும் நேரில் அவரை பார்த்து ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமேன்னு தான். ஃபோட்டோஸ் கூட எடுக்கணும். நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் பெரிய ரைட்டர், அதுவும் இல்லாமல் எங்கள் அக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் போய் பேசினா அவர் கண்டிப்பாக ஒத்துக்குவார். பட் ஒருத்தர் தான் உள்ள அலோட். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நோ ப்ராப்ளம் டாக்டர். வாங்க. ஆப்ரேஷன் டோனர்ஸ் கிடைச்சதும் நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. வசந்தி, நீங்களும் உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். சார், இவர் பேரு பிரசன்னா, ஜேர்னலிஸ்ட். தெரியுமே, இவரோட கட்டுரைகளை நிறைய படிச்சிருக்கேன். கான்ஷியஸ் ரைட்டர். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது மெடிக்கல் கேம்ப் நடத்தணுமா? சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை சார். உங்கள் ஏஏஆர் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு பகுதியாக இலவச மருத்துவ சேவை பண்ணிட்டு வரீங்க. இது ஒரு 5 வருஷமாகவே பண்ணிட்டு வரீங்க. இப்போ அதுக்காக விழாவும் நடத்த போகிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பாருங்க மிஸ்டர் பிரசன்னா, நான் சேவையை மட்டும்தான் செய்வேன். அதுக்காக விளம்பரம் தேடிக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. சார், உங்கள் பாலிசி கரெக்டு தான் சார். ஆனால் இப்படி ஒரு நிறுவனத்தை பற்றி மக்கள், குறிப்பாக ஏழை மக்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னும் பல பேர் உங்கள் ஹாஸ்பிட்டலில் பலனடையலாம் இல்லையா? அதுக்காகவாது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். சார் ப்ளீஸ் சார். பிரசன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காரு. அவரும் உங்களை மாதிரி தான் சார். சொசைட்டிக்கு பத்திரிக்கை மூலமாக ஏதாவது செய்யணும்னு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஓகே ஓகே. நான் இந்த இலவச சேவை மருத்துவமனையை ஆரம்பிச்சதுக்கு காரணமே என் மனசு தான். யார் இங்கே ஏழை பணக்காரன்னு வசதி பார்த்து வர்றதில்ல. பண வசதி உள்ளவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை நடத்துறதால வருமானம் சேருது. அதே சமயம் ஏழைங்களுக்கு இது மாதிரி ஆஸ்பத்திரியில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பயனடைய முடியாமல் போயிடுது. காரணம்
பணம். அதனால ஏழைங்களுக்கும் இதே மருத்துவ வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதோட ஆரம்பம் தான் இந்த இலவச சேவை மருத்துவமனை. சேரிட்டிக்காக ஒன்று, செலவுக்காக ஒன்று. அதுல மன திருப்தி, இதுல பண திருப்தி. ஓகே, எனக்கு ரவுண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு. இட்ஸ் மை விசிட்டிங் hour. ஓகே சார், அப்போ நான் கிளம்புறோம். ஓகே, ஃபைன். போலாமா? சரி, தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி. உண்மையில நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் டீன் என்னால் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப வித்தியாசமான மனிதர் தான். சேவை மனப்பான்மையோடு செயல்படுற இவர் இந்த மருத்துவ உலகத்தில் ஒரு அதிசய மனிதர் தான். வசந்தி, அப்படியே நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். என்ன ஹெல்ப்? அந்த இலவச மருத்துவமனையை சுற்றி பார்க்கணும். அப்புறம் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பேட்டியும் எடுக்கணும். அப்படியே சில ஃபோட்டோஸும் எடுக்கணும். why not? வாங்க. சிஸ்டர், இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்களா? போட்டாச்சு டாக்டர். என்ன எப்படி ஆச்சு? அப்படியே வந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்துட்டு, அதான் தலையில அடிபட்டுருச்சு. ஐயோ, டாக்டர் கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுமா, ஒன்றும் கவலைப்படாத. இப்போ இந்த மருந்து மாத்திரையை சாப்பிடணுமே, நிறைய கஷ்டமா இருக்கு. எப்படி சாப்பிடுறது? டாக்டர் தான் சொல்லியிருக்காருல, ஆப்ரேஷன் பண்ணால் எல்லா வலியும் போயிரும்னு. என்னாச்சு? ஒட்டுக்குடல் வளர்ந்துருக்கான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷன்னா நிறைய செலவாகும். அதனால் முடியாதுங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓ, இங்கே உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா? இது ஆஸ்பத்திரி இல்லைங்க, கோயில் மாதிரி. டாக்டர்ஸ்லாம் எப்படி? அதான் சொன்னேனுங்க ஐயா, கோயில் மாதிரி. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அதுவும் பெரிய டாக்டர் இருக்காரு, கடவுள் மாதிரிங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, பெரிய டாக்டர் வந்து இவரை குணப்படுத்திடுவாங்க. சரிங்க வாங்க. அண்ணே, புலம்பாதீங்கண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்குங்கண்ணே. என்ன மேடம், மாத்திரைங்களாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? சாப்பிட்றேங்க ஐயா. சிஸ்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க. எப்பவுமே டாக்டருங்களாம் கூப்பிட்டோன்னு வந்து பார்க்குறாங்களா? நல்லா கவனிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த இடம் திருப்தியாக இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உடம்பு சரியாயிடும். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரும்போது இன்டர்வியூ கிடைக்குமான்னு சந்தேகமாக இருந்தது. இப்போ ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக போகிறேன். நான் கிளம்பட்டுமா? ஓகே, பாய். பாய். இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம். வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க வாங்க. என்ன பிரச்சனை வரலையா? ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க. வாங்க. அம்மா, இதான் மிஸ்டர் தண்டபாணி, பிரசனாவோட அப்பா. வணக்கம். வணக்கம். இதான் இந்து, பிரசனாவோட முறப்பா. வணக்கம்மா. பேசிட்டு இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பேசிட்டு இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். உட்கார வைமா. வாங்க. என்ன பிரசன்னாக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைம்மா, இந்துவுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? இந்து கூட காலேஜில் படிக்கிற பையன் தினான்னு பேர். இவ போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாலே வந்து இவளை ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்க. அவ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். ஏய், அவ ஏன் இந்து? நீ இந்த உலகத்தோட எல்லைக்கே போனாலும் நீ என்னை காதலிச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் உன் நிகழ்கால காதல, எதிர்கால புருஷன். இதை பார், நீ எனக்கு கிடைக்கல, என்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கிடைக்காத பொருளை அழிக்க கூட தயங்க மாட்டேன், புரியுதா? மரியாதையா லவ் பண்ண. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லைன்னா கொளுத்துக்கிட்டு. நீ என்னை காதலிக்கலனா உன் முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவேன். இவ ரொம்ப பயந்து போயிட்டா. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. நிலைமை
கைமீறி போயிருச்சோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதான் உங்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு காலேஜுக்கு போறாங்கன்னு கூட எனக்கு புரியல. படிக்க போறாங்களா, இல்ல சைட் அடிக்க போறாங்களா, இல்ல காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு போறாங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ராங் கான்செப்ட் அவங்களுக்கு. போலீஸ் வந்து காலேஜுக்குள்ள வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துல இந்த ஈவ் டீசிங், ராகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து தப்பு நடக்கிற இடம் எதுவா இருந்தாலும் நாங்க உள்ள போவோம் இல்லையா? ஆனா நாங்க என்ன தாட்ல போறது இல்லைன்னா, ஒரு காலேஜுங்கிறது ஒரு 100 பசங்க இருக்காங்க, 1000 பசங்க இருக்காங்க, அதுல 2-3 பேர் தான் தப்பு பண்றாங்க. அவங்கள கண்டிக்கிறதுக்கு நாங்க உள்ள போய் மற்றவங்களோட பாடலாம் கெட்டு போயிட போதே அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்க, தற்சமயத்துல ஒரு பையன் வந்து ஏதோ ரோட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். உடனே காலேஜ்ல வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். எந்த விதத்துல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? 150 year old clock அதை கல்ல போட்டு உடைச்சிட்டாங்க. ப்ரொடெஸ்ட் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு சரியான காரணத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணும், சரியான விதத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணும், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனிவே, இந்த பையனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த பையன் இவ கூட படிக்கிறான். இது நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து 4 பசங்க இதை ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்புறம் டிவி ப்ரெஸ்ஸுன்னு போயிடுச்சுன்னா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, அவள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? அதான். கவலைப்படாதீங்க, இந்துவோட வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் வராதபடி நான் ஹேண்டில் பண்றேன். பிரஸ்லயும் இது வெளியவே வராது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஓகே இந்து, நாளைக்கு நான் உன்னோட காலேஜுக்கு வரேன். பயப்படாம போ. பயமா இருக்கு மேடம். தைரியமா போ இந்து, நான் இருக்கேன். வரேன் மேடம். ம்.